அனைவருக்கும் வணக்கம். நவகிரக தலைவன் சூரிய பகவான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 7:44 மணிக்கு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியில் பிரவேசிக்க உள்ளார். ஆகஸ்ட் 17 முதல் ஆவணி மாதமானது தொடங்கவிருக்கின்றது. இந்த மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம் பிற கிரகங்களுடனான சேர்க்கை காரணமாக ஒரு சில ராசிகளின் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தையும் சந்திக்க நேரிடும். ஒரு சில ராசிக்காரர்கள் மிகவும் சாதகமான பலன்களையும் பெறுவார்கள். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்கள் பேச்சில் அதிகாரத்தன்மையும் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் மன உறுதியும் இருக்கும். பயணங்கள் மூலம் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன்னேற்றத்தை காண முடியும். அதை விரிவாக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் முக்கிய முடிவுகளில் அதிக கவனம் தேவை. இந்த மாதத்தில் மன அமைதியின்மை மற்றும் உடனே எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். உங்கள் பேச்சில் அதிகார தோனி இருக்கும் என்பதால் பிறரின் மனம் காயப்படும். உங்கள் வார்த்தையில் கவனம் தேவை. திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல தகவல் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் இருக்கிறது. அதே போலவே குடும்ப விஷயங்களில் ஒரு சில நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள நேரிடும். ஆன்மீக ரீதியான ஈடுபாடு அதிகரிக்கும். தொலைதூர பயணம் அல்லது நீண்ட பயணம் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம். எனவே பேச்சில் தெளிவு அவசியம். தொழில், உத்தியோகம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருப்தியாக இருக்கும். உங்கள் கடந்த கால முயற்சிகளில் இருந்து அல்லது முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வராமல் இழுத்தடிக்கப்பட்ட பணமும் கைக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு மற்றும் உடன் பிறந்தவர்கள் உடனான உறவு மேம்படும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசாமல் இருந்தாலே பல சிக்கல்களையும் தவிர்க்க முடியும். உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரம் அடைவது தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் என்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த துறையிலும் என்ன செய்தாலும் வணிகம் செய்தாலும் மிக மிக அனுகூலமானதாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகும். அதாவது வேலை பளு அல்லது பணிச்சுமை அதிகரிக்கும். போதிய ஓய்வு எடுப்பதற்கான நேரம் கிடைக்காது. ஆனாலும் இவை அனைத்துமே தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பணவரவும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கும். எனவே அதிகமான வருமானம் வருகிறது அல்லது திடீரென்று பணம் கிடைக்கிறது என்று அதிகப்படியான செலவு செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்துக்காக செய்யும் செலவும் உடன் பிறந்தவர்களுக்காக ஏற்படும் செலவு, அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போவது இவை அனைத்துமே மிகவும் முக்கியம். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள
புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக அமைந்திருக்கிறது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவையும் கிடைக்கும். மாணவ மாணவியர் மனத்தெளிவு பெற்று ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்தி முயற்சி செய்வீர்கள். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயன் தருவதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமான மாதமாக இருக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். சட்ட சிக்கலில் இருந்து வெளிவருவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் தீரும். நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அங்குள்ள குரு பகவானால் குரு மங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும். பொன்பொருள் சேரும். பொருளாதார நிலை உயரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகளும் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 14. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சம்பாத்தியத்தில் கவனம் தேவை. தொழிலில் இருந்த தடை விலகும். பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சூரியன் ஆட்சியாவதால் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலை நடக்கும். பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குரு பகவானால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடமும் விலகும். தாய் வழி உறவுகள் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்து வந்த எதிர்ப்பு நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பார்த்து வரும் வேலை, செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்த கணவரின் உடல்நிலையும் முன்னேற்றம் அடையும். பொன்பொருள் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 17, 18, செப்டம்பர் 14 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் விருப்பங்கள் நிறைவேறும். திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும். குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனையும் மாறும். ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உற்சாகமாக செயல்படும் நிலையும் ஏற்படும். தடைப்பட்டு இருந்த வேலை நடைபெறும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசு விவகாரம் சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது உங்களிடமே உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகலாம். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேருவார்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்யுங்கள். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 19 மற்றும் செப்டம்பர் 15. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 23, 30, செப்டம்பர் 3, 5, 12 மற்றும் 14. மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.